வீக் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இத்தனையும் நடக்குது. இந்த பத்ருக்கும் உஹதுக்கும் நடுவில் இருந்த டைமே எவ்வளோன்னா 12 மாதம் தான். ஆனால் அந்த 12 மாதத்துல இத்தனை தாக்குதல் நடக்குது. நம்ம நினச்சிட்டு இருக்கிற ரசூல்லாவே வேறு. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் ரசூல்லா வந்து எதுக்காக பாடுபட்டாங்க, எதுக்காக அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு ஓப்பனாக தெரிஞ்சிடும். அப்போ ஆயத்துகளும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இது சம்மந்தமாக தான் இறங்குது. அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த சுவீக் போர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அபு சுஃபியான் அவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அபு சுஃபியான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நான் போர் செய்யாமல் என் மனைவியோடு நான் ஒன்று சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணிடுறார். சத்தியம் பண்ணிவிட்டு 200 பேரை கூட்டிகிட்டு மதீனாவுக்கு வெளியே வரைக்கும் போய் ஒரு 12 மைல் டிஸ்டன்ஸில் போய் முகாம் போட்டு உக்காந்துக்கிறார். அது அபு சுஃபியான் வந்து இந்த மாதிரி நான் வந்து அவரை ரசூல்லா வந்து போர் செஞ்சே தீருவேன் அப்படின்ட்டு. அப்போ அங்கே பனு நலீருங்கிற அந்த கூட்டத்தினர் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட போய் உதவியும் கேட்குறாங்க. அப்போ இந்த பனு நலீர் தான் வந்து உஹதுக்கு அப்புறம் துரத்தி விடப்படுறாங்க. இப்போ பனு கைனுக்கா இங்கே போகிறாங்க. அப்போ இவங்க வந்து ரெண்டாவது இவங்களுடைய நம்பர் வருது. அப்போ இந்த பனு நலீர் கூட்டத்தார்கிட்ட போய் இவங்க வந்து உதவி கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அல் உரைஸ் அப்படிங்கிற ஒரு தோட்டத்தை வந்து போய் அன்சாரிகளுடைய ஒரு தோட்டத்தை சேதப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய அன்சாரி காவலாளி ஒருத்தரை கொன்னுட்டு ஓடிடுறார். நைட்டோட நைட்டாக என்ன பண்ணுறாரு, காலி பண்ணிவிட்டு ஓடிடுறாரு. அதாவது வர்றது போர் புரியறதுக்கு, ஆனால் போர் புரியிற அளவு பண்ணாமல் சும்மா ஒரு சின்ன ஒரு தாக்குதல் மட்டும் பண்ணி ஒரு சேதத்தை விளைவிச்சுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. அப்போ ரசூல்லா இது தெரிஞ்சு ரசூல்லா விரட்டிகிட்டே பின்னாடி போகிறாங்க. அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சத்து மாவு வச்சுருந்தாங்க. அந்த மாவு பார்த்தீங்கன்னா அவங்க கீழே போட்டு அதாவது வெயிட்டு சாப்பிட்றதுக்காக மாவு வச்சுருப்பாங்க. மாவு கரைச்சி அவங்க குடிப்பாங்க. அப்போ அந்த மாவை வந்து தூக்கி எறிஞ்சிட்டே போவாங்க. அப்போ அதனால் அந்த போருடைய பேரே வந்து சத்து மாவு போர், அதாவது சுவீக் போர் அப்படின்னு சொல்லி அந்த போருடைய ஒரு பேர்.